பெரம்பலூர் அருகே காரில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்குணம் கிராமத்தில் கலால் மேற்பார்வை அலுவலர் பழனிச்செல்வன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் காரின் டிக்கியில் 5 அட்டை பெட்டிகளில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் காரில் இருந்தவர்கள் கீழப்புலியூர் கிராமத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ஜெயராமன் மற்றும் ராஜேஷ் கிருஷ்ணன் என தெரியவந்தது. இதையடுத்து ரூபாய் 2,40,94,97,500 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் அனிதாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் வருமான வரித்துறையினர் ஜெயராமன் மற்றும் ராஜேஷ் கிருஷ்ணனிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காரில் கொண்டு செல்லப்பட்ட பணம் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதற்காகவா என்பதையும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் காரில் பதுக்கி கொண்டு செல்லப்பட்ட இந்த பெரிய தொகை பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.